அஸ்ஸலாமு அலைக்கும். மிச்சிகனில் உள்ள டியபோன் என்ற உயிரோட்டமான நகரத்தில் ஒரு இளைஞன் வசித்து வந்தான். சைன் மாலிக். வயது வெறும் 20 தான். ஆனால் வாழ்க்கையின் பாரம் அவனது முகத்தில் 40 வயது சோர்வை ஏற்படுத்தியிருந்தது. அவனது தாயார் கதீஜா புற்றுநோயின் இறுதிக்கட்டத்தில் இருந்தார். 17 வயதுடைய தங்கை ஆலியா உயர்நிலை பள்ளி மாணவி, மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்டவள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொழிலக விபத்தில் அவர்களின் தந்தை இறந்து போனார். அதன்பின் சைன் குடும்பத்தின் ஒரே ஆதரவாக மாறினான். சைனின் நாட்கள் இயந்திரத்தைப் போல இருந்தன. பகலில் ஹலால் பொருட்கள் விற்கும் கடையில் வேலை, இரவில் ஆன்லைனில் ஊபர் ஓட்டுநராக, இடையில் ஆன்லைன் கல்லூரி வகுப்புகள். தூக்கமின்மை, வெளிரிய முகம், நடுங்கும் கைகள், பாக்கெட்டில் கடைசி டாலர்களை எண்ணிக்கொண்டு. தாயின் மருந்துகளுக்கு பெருந்தொகை தேவை. ஆலியாவின் பள்ளி கட்டணம் செலுத்த முடியவில்லை. கடன்காரர்கள் விடாமல் துரத்தினர். வாழ்க்கை சைனுக்கு ஒரு சிறையாக மாறியது. ஒரு மேகமூட்டமான பிற்பகலில் சைன் ஒரு சிறிய கஃபேவுக்கு சென்றான். பாகிஸ்தானியர்கள் நடத்தும் அந்த கஃபேவில் $1க்கு தேநீர் கிடைக்கும். பாக்கெட்டில் நாணயங்களை தேடும்போது யாரோ தன்னை பார்ப்பது போல உணர்ந்தான். தலையை உயர்த்திய போது ஆடம்பர உடையணிந்த ஒரு முதிய பெண்ணை பார்த்தான். கருப்பு அபாயா, வைரங்கள் பதிக்கப்பட்ட ஹிஜாப், பின் ஆழமான கண்கள். அவள் சைனையே பார்த்து கொண்டிருந்தாள், ஒரு ரகசியத்தை வாசிப்பது போல. சைன் மாலிக் இல்லையா? அவள் அமைதியாக கேட்டாள். சைன் அதிர்ந்தான். ஆமாம், நான் தான். உனக்கு என்னை தெரியுமா? நான் சஃபியா ரஹ்மான், ஒரு தொழிலதிபர். உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். உன் தாயின் நோய், தங்கையின் கனவுகள், உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்னால். சைனின் முகம் குழம்பியது. என்ன சொல்கிறாய்? சாஃபியா மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள். என்னை திருமணம் செய்து கொள். சைன் சிரித்தான், இது நகைச்சுவை என்று நினைத்து. 70 வயதுக்கு அருகில் இருக்கும் சஃபியா ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருந்தாள். அவளது இருப்பு ஒரு மாய சக்தி போல கவர்ந்தது. ஆனால் அவள் தொடர்ந்தாள். நான் கேலி செய்யவில்லை. என்னை திருமணம் செய்தால் உன் கடன்களை அடைப்பேன். உன் தாய்க்கு சிறந்த சிகிச்சை, ஆலியாவுக்கு மருத்துவக் கல்லூரி வரை நான் பொறுப்பேற்பேன். உன் இரவு ஷிப்டுகள், பதற்றம் எல்லாம் முடியும். ஒரே நிபந்தனை, என் விதிகளை பின்பற்ற வேண்டும். சைனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. இது பைத்தியக்காரத்தனம். ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாய்? சஃபியாவின் கண்கள் மின்னின. ஒரு காலத்தில் நான் எல்லாவற்றையும் இழந்தவள். இன்று என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் யாரும் இல்லை. இதை யோசி சைன். உனக்கு என்னை காதலிக்க வேண்டியதில்லை. உன் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். உனக்கு தனி அறையும் வாழ்க்கையும் இருக்கும். கஃபேயிலிருந்து வெளியேறிய சைனின் மனது குழப்பத்தில் இருந்தது. சஃபியாவின் வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. நாட்கள் கடந்தன. தாயின் வலி, ஆலியாவிடம் பள்ளியை விட வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நிலை எல்லாம் அவனை உடைத்தது. ஒரு மாலையில் டியர்போர்னின் வானத்தில் சூரியன் மறையும்போது சைன் சஃபியாவின் மாளிகை முன் நின்றான். அவன் முடிவு செய்தான். நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னான். ஒரு வாரத்திற்குள் எல்லா சட்ட நடவடிக்கைகளும் முடிந்தன. ஒரு எளிய திருமண விழா, சில சாட்சிகளின் முன்னிலையில். சைன் மாலிக் இப்போது அதிகாரப்பூர்வமாக சஃபியா ரஹ்மானின் கணவன். அந்த பகுதியிலேயே மிகவும் செல்வந்த பெண். சஃபியாவின் மாளிகை ஒரு கனவுலகம் போல இருந்தது. கிறிஸ்டல் சரவிளக்குகள், பாரசீக கம்பளங்கள், தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட படிக்கட்டுகள். ஆனால் இந்த ஆடம்பரத்தின் மத்தியில் சைனுக்கு ஒரு வெறுமை உணர்ந்தது. வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி. வேலையாட்கள் நிழல்கள் போல நகர்ந்தனர். எல்லோரும் சஃபியாவின் முன் பணிவாக நின்றனர். ஆனால் இந்த பிரகாசத்தின் பின்னால் ஏதோ மறைந்திருந்தது. மாளிகையின் 2வது மாடியில் ஒரு பெரிய கதவு, எப்போதும் பூட்டப்பட்டிருக்கும், காவலர்களின் கண்காணிப்பில். அதை பற்றி யாரும் பேசவில்லை. சைனுக்கு எல்லாம் கிடைத்தது. தனி அறை, புதிய உடைகள், தேவையானவை எல்லாம். ஆனால் சஃபியாவுக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு புலப்படாத சுவர் இருந்தது. ஒவ்வொரு இரவும் அவர்கள் ஒன்றாக உணவு உண்ணுவார்கள். சஃபியா அவனது விசேஷங்களை கேட்பாள். ஆனால் அவர்களின் உறவு அதற்கு அப்பால் செல்லவில்லை. சஃபியா எப்போதும் மரியாதையாக இருந்தாள், ஆனால் ஒரு தூரத்தை பராமரித்தாள். அந்த பூட்டிய கதவு சைனின் மனதை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறை அதன் முன்பு நடக்கும்போதும் அது அவனிடம் ஏதோ சொல்வது போல இருந்தது. ஒரு இரவு அவன் கதவின் குளிர்ந்த செம்பு கைப்பிடியை தொட்டான். திடீரென ஒரு காவலர் தோன்றினார். சார், இங்கு நுழைய தடை. ஏன்? சைன் கேட்டான். பதில் இல்லை. ஒரு ஃபஜர் தொழுகையின் நேரத்தில்
அருகிலுள்ள மசூதியிலிருந்து அசான் ஒலிக்கும்போது சைன் அந்த கதவின் பின்னாலிருந்து ஒலிகளை கேட்டான். ஒரு பெண்ணின் குரல், சஃபியாவின் குரல். அவனது இதயம் வேகமாக துடித்தது. சஃபியா உண்மையில் யார்? இந்த கதவின் பின்னால் என்ன இருக்கிறது? அவனது திருமணம் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கலாம், ஆனால் திறக்கக்கூடாத ஒரு கதவின் முன் அவனை கொண்டு வந்து விட்டதா? அந்த ஒலிகளை கேட்ட இரவு முதல் சைனுக்கு தூக்கமில்லை. ஆடம்பர படுக்கையில் படுத்தாலும் அவனது மனதில் ஒரு புயல். சஃபியா வாக்குறுதி அளித்தபடி தாயின் உடல்நிலை மேம்பட்டது. சிகாகோவிலிருந்து புகழ்பெற்ற ஒரு புற்றுநோய் மருத்துவரை வரவழைத்தார். ஆலியாவின் பள்ளி கட்டணம் முழுவதும் செலுத்தப்பட்டது. புதிய மடிக்கணினியும் படிப்பு மேசையும் வாங்கி கொடுக்கப்பட்டது. சைனின் குடும்பம் இந்த அதிசயத்துக்கு நன்றி கூறியது. ஆனால் சைனின் மனது அமைதியாக இல்லை. சஃபியா மாற்றமின்றி தொடர்ந்தாள், மென்மையாக, அமைதியாக, சற்று தனிமையாக. அவள் மற்றவர்களுடன் தொழவில்லை. எப்போதும் அந்த பூட்டிய அறைக்கு அருகிலுள்ள ஒரு அறையில் தனியாக தொழுவாள். சைன் அந்த அறையை பற்றி கேட்கும் போதெல்லாம் வேலையாட்கள் ஒரே பதிலை மீண்டும் சொல்வார்கள், சார், அது சிறப்பு இடம். மேடத்தின் அனுமதியின்றி யாரும் நுழைய முடியாது. சைனுக்கு தோன்றியது, தான் ஒரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட இளவரசனைப் போல இருக்கிறான். எல்லாம் இருக்கிறது, ஆனால் மிக முக்கியமானது, உண்மை அவனிடம் இல்லை. ஒரு மாலையில் மாளிகையின் முற்றத்தில் பழைய ஒரு குரானை படித்துக் கொண்டிருக்கும்போது 19 வயதுடைய மீரா என்ற இளம்பெண் அவனருகில் வந்தாள். சஃபியாவின் தனிப்பட்ட உதவியாளரான மீரா மாளிகையில் சைனிடம் இதயம் திறந்து பேசிய ஒரே நபர். எல்லாம் நலமா சார்? மீரா மென்மையாக கேட்டாள். மீரா, தயவு செய்து உண்மையைச் சொல். அந்த பூட்டிய அறையில் என்ன இருக்கிறது? மீராவின் முகம் வெளிரியது. மன்னிக்கவும், எனக்கு தெரியாது. உன் கண்களில் அது தெளிவாக தெரிகிறது. உனக்கு தெரியும், சைன் மெதுவாகச் சொன்னான். மீரா ஒரு கணம் தயங்கினாள். பின்னர் முணுமுணுத்தாள். தயவு செய்து கேட்காதீர்கள். நான் எல்லாவற்றையும் இழந்து விடுவேன். சைன் அவளை வற்புறுத்தவில்லை, ஆனால் மீராவின் வார்த்தைகள் அவனது ஆர்வத்தை மேலும் தூண்டின. அன்று இரவு அவன் மீராவை மீண்டும் சந்தித்தான், மாளிகையின் சமையலறையில், யாரும் கேட்காத இடத்தில். மீரா, சஃபியா ஒப்புக்கொண்டால் அவள் தனியாக இருக்கும்போது என்னை தெரிவிக்க முடியுமா? மீரா மீண்டும் தயங்கினாள், ஆனால் இறுதியில் தலையசைத்தாள். அவள் ஒப்புக்கொண்டால் நான் வருவேன். 2 இரவுகள் கழித்து நள்ளிரவில் மாளிகை அமைதியாக இருக்கும்போது மீரா சைனின் அறை முன் தோன்றினாள். அவள் அறையில் தனியாக இருக்கிறாள், உன்னை பார்க்க விரும்புகிறாள். சைனின் இதயம் வேகமாக துடித்தது. முகம் கழுவி நீல உடை அணிந்து மாளிகையின் மங்கிய வெளிச்சத்தில் நடந்தான். பழைய குடும்ப புகைப்படங்கள் சுவரில் அவனை பார்ப்பது போல இருந்தது. சஃபியாவின் அறை கதவை தட்டினான். உள்ளே வா, அமைதியான குரல். அறை மற்றவை போல இல்லை. நீண்ட மலர்கொடிகளில் ரோஜாக்கள், ஆடம்பர துணிகளால் மறைக்கப்பட்ட வளைந்த ஜன்னல்கள். அறையின் நடுவில் சஃபியா உட்கார்ந்திருந்தாள். அவளது வயதை மறைத்து ஒரு அமைதியான அழகு. நீ வருவாய் என்று நினைக்கவில்லை, அவள் சொன்னாள். வராமல் இருக்க முடியவில்லை. எனக்கு பல விஷயங்கள் புரியவில்லை, சைன் மெதுவாகச் சொன்னான். சஃபியா மெல்ல எழுந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து சைனிடம் கொடுத்தாள். 1980களின் உடையணிந்த ஒரு ஆண், சைனை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒத்தவன் சஃபியாவுடன். இது உன் தந்தை சாமுவேல் மாலிக். உன் தாயை திருமணம் செய்வதற்கு முன்பு நான் அவனை சந்தித்தேன். சைனின் மூச்சு நின்றது. உனக்கு அவனை தெரியுமா? சஃபியாவின் குரல் நடுங்கியது. அவன் என் வாழ்க்கையின் முதல் காதலாக இருந்தான். என் கணவன் இறந்தபின் சாமுவேல் என்னிடம் கருணை காட்டினான். நான் அதை காதல் என்று தவறாக நினைத்தேன். நான் அவனிடம் திருமணம் கேட்டபோது அவன் சிரித்தான். நான் ஒரு பணக்கார பொழுதுபோக்கு மட்டுமே என்று சொன்னான். சஃபியா முகத்தை திருப்பினாள், குரல் கடினமானது. அந்த மறுப்பு, அந்த அவமானம் என்னை உடைத்தது. அந்த வலியை நான் மறைத்தேன். பின்னர் உன்னை பார்த்தேன் சைன். நீ அவனது பிரதி. சைன் எழுந்து நின்றான். அப்போ இந்த திருமணம் ஒரு பழிவாங்கலா? சஃபியா அவனை பார்த்தாள். முதலில் ஆமாம். உன்னை வேதனைப்படுத்த விரும்பினேன், உன் தந்தையைப் போல. ஆனால் நீ வேறு. நீ என்னிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டாய். நான் தகுதியற்ற கருணையை காட்டினாய். அவளது கண்கள் கலங்கின. நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தேன். சைன் அதிர்ந்து பின்னால் நகர்ந்தான். இது பைத்தியக்காரத்தனம். சஃபியா மெதுவாக நடந்து கையை இதயத்தில் வைத்தாள்.
இதயத்துக்கு பகுத்தறிவு தெரியாது, சைன் வலியும் தெரியாது. நீண்ட தீவிரமான அமைதி. அந்த கதவின் பின்னால் என்ன இருக்கிறது? சைன் கேட்டான். சஃபியா ஆழமாக மூச்சுவிட்டாள். உண்மை. இப்போது நீ அதை அறிய தயாராக இருக்கிறாய். அவள் ஒரு செம்பு சாவியை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். நாளை இரவு எல்லோரும் தூங்கிய பின் வா. கேள்விகளோ குற்றச்சாட்டுகளோ வேண்டாம். உன் இதயத்துடன் மட்டும் வா. அந்த இரவு சைன் தூங்கவில்லை. தந்தையை பற்றி அறிந்தது அவனது உலகை தலைகீழாக்கியது. சஃபியா, அவளது மாளிகை, இந்த திருமணம் எல்லாம் ஒரு மறைந்திருக்கும் கதையின் பகுதியா? ஆனால் சஃபியாவின் கண்களில் இருந்த வலி உண்மையாக இருந்தது. சாவியை கையில் வைத்து அவன் யோசித்தான். இது ஒரு கதவின் சாவி மட்டுமல்ல, ஒருவேளை தன்னை உடைக்கவோ குணப்படுத்தவோ செய்யும் உண்மையின் சாவி. அடுத்த இரவு மாளிகை அமைதியாக இருக்கும்போது சைன் அந்த தடை செய்யப்பட்ட கதவின் முன் நின்றான். இருளில் ஒரு பழைய கடிகாரத்தின் ஒலி மட்டும். சாவியை திருகி கிளிக் ஒலியுடன் கதவு திறந்தது. ஒரு குளிர்ந்த காற்று அவனது முதுகெலும்பில் ஓடியது. அரை நினைவுகளின் குவியலாக இருந்தது. மங்கிய தங்க வெளிச்சம், தூசி நிறைந்த காற்று. அறையின் ஒரு மூலையில் ஒரு ஆடம்பர மர அலமாரி, முன் ஒரு நாற்காலி, ஒரு மங்கிய தொழுகை விரிப்பு. நடுவில் ஒரு மேசை, அதில் தோல் உரையில் ஒரு கோப்பு. அதில் டஜன் கணக்கான புகைப்படங்கள், சஃபியாவின் இளமை காலம், பயணங்கள், புன்னகைகள். ஆனால் சில புகைப்படங்களில் அவனது தந்தை சாமுவேல் மாலிக் ஒரு குறிச்சொல் பயணத்தில் ஒரு பூங்காவில் சஃபியாவின் கையை பிடித்து. புகைப்படங்களுக்கு கீழே 30 ஆண்டு பழமையான கையால் எழுதப்பட்ட கடிதங்கள். சைன் ஒரு கடிதத்தை திறந்தான். அன்புள்ள சாமுவேல், நான் மீண்டும் ரயில் நிலையத்தில் காத்திருந்தேன். நீ ஏன் வரவில்லை? நீ என்னை காதலிப்பதாக சொல்லவில்லையா? இவையெல்லாம் பொய்யா? உனக்காக நான் எல்லாவற்றையும் துறந்தேன். சைனின் கையிலிருந்து கடிதம் விழுந்தது. திடீரென பின்னால் ஒரு ஒலி. நான் அவனுக்கு ஒவ்வொரு வாரமும் கடிதம் எழுதினேன். சைன் திரும்பினான். சஃபியா ஒரு நீண்ட தளர்ந்த உடையில் அறையின் கதவில். ஒரு கடிதத்துக்கும் அவன் பதில் அளிக்கவில்லை. ஏன் இந்த அறையை பூட்டினாய்? சைன் கேட்டான். இது என் ஒருபோதும் ஆறாத காயம். இதை யாரும் பார்க்க நான் விரும்பவில்லை. பின்னர் ஏன் என்னை திருமணம் செய்தாய்? ஏன் இந்த பொறி? சஃபியா அவனருகில் நடந்தாள். முதலில் உன் தந்தையின் மகனை தண்டிக்க. ஆனால் நீ அவன் அல்ல, சைன். நீ என்னை கற்றுக் கொடுத்தாய் மீண்டும் காதலிக்க. சைன் உணர்ச்சி வசப்பட்டான். இது காதல் இல்லை சஃபியா. இது செயற்கையானது, குற்ற உணர்வு, விளையாட்டு. இப்போது இது காதல், சஃபியா அமைதியாகச் சொன்னாள். உன்னை கட்டுப்படுத்த நான் விரும்பவில்லை. உன்னை பார்க்க மட்டும். சைனின் கவனம் அலமாரியை நோக்கி திரும்பியது. கடிதங்களுக்கு இடையில் ஒரு சட்ட ஆவணம். 1 மாதத்துக்கு முன் எழுதப்பட்ட சஃபியாவின் உயில், அவளது எல்லா சொத்துகளும் சைனுக்கு. நீ எல்லாவற்றையும் எனக்கு விட்டுவிடுகிறாயா? ஆமாம், சஃபியா சொன்னாள். நான் உன்னை நம்புகிறேன். நீ எனக்கு இழந்த ஒரு விஷயத்தை திருப்பித் தந்தாய், நம்பிக்கை. சைனின் கண்கள் கலங்கின. அவனுக்கு தெரியவில்லை, கோபப்பட வேண்டுமா, வருத்தப்பட வேண்டுமா, அல்லது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உணர வேண்டுமா. இவையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, அவன் முணுமுணுத்தான். இந்த இரவு இங்கே நில், அவ்வளவு மட்டும் சஃபியா சொன்னாள். அவர்கள் மணிக்கணக்காக பேசினார்கள், கணவன் மனைவியாக அல்ல, 2 காயமடைந்த மனிதர்களாக. ஃபஜ்ர் நேரத்தில் ஒரு விசித்திரமான அமைதி அவர்களுக்கு இடையில் நிரம்பியது. ஆனால் விதிக்கு வேறு ஒரு கதை சொல்ல வேண்டியிருந்தது. சில வாரங்களுக்கு பின் சஃபியா உடல் நலமற்றவளானாள். மருத்துவர்கள் சொன்னார்கள், இதய நிறுத்தம், வயது. சைன் அவளது படுக்கை அருகில் குர்ஆன் ஓதினான். கடைசி நிமிடங்களில் சஃபியா முணுமுணுத்தாள். நீ என்னை மீண்டும் இளமையாக்கினாய், ஒரு கணத்துக்காவது. நன்றி. அவள் புன்னகையுடன் கண்களை மூடினாள். சஃபியாவின் இறுதிச் சடங்கில் மக்கள் அவளது தொண்டு பணிகளை புகழ்ந்தனர். ஆனால் முழு கதை சைனுக்கு மட்டுமே தெரியும். எல்லாம் முடிந்தபின் அவன் முணுமுணுத்தான். நான் உன்னை மன்னிக்கிறேன் சஃபியா. நீயும் என்னை மன்னி. ஆனால் கதை அங்கு முடியவில்லை. மாளிகையின் ஒரு நிழலில் மீரா, 19 வயதுடைய சஃபியாவுக்கு ஆண்டுகளாக விசுவாசமாக பணியாற்றிய இளம்பெண் நின்றிருந்தாள். அவளது கண்களில் ஆசையோ ஆதாயமோ இல்லை, வெறும் பாசம். மெல்ல ஒரு புதிய கதை உருவானது. மாதங்கள் கடந்தன.
ஒரு காலத்தில் சஃபியாவின் அமைதியான காலடி ஒலிகள் நிரம்பிய மாளிகை இப்போது புதிய உயிர்ப்பால் நிரம்பியது. பழைய பயமுறுத்தும் அமைதியும் இரகசியங்களும் மறைந்தன. மாறாக சூரிய ஒளி, மென்மையான இசை, சிரிப்பு சைன் மாறினான். சஃபியாவின் சொத்தின் உரிமையாளனாக இருந்தாலும் மாளிகை ரியல் எஸ்டேட் 6க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அவன் செல்வத்தில் பெருமை கொள்ளவில்லை. தாயை பராமரிக்கவும் ஆலியாவுக்கு ஒரு எதிர்காலம் கொடுக்கவும் மாளிகையை காதலின் சின்னமாக்கவும் அவன் பயன்படுத்தினான். மீரா மெல்ல அவனது வாழ்க்கையில் ஒரு இடத்தை பிடித்தாள். எப்போதும் அவனுக்கு பின்னால் அமைதியாக ஆனால் இருப்பவள். ஒரு நாள் பழைய தோட்டத்தில் ஒரு மல்லிகை பூவை பராமரிக்கும் மீராவை சைன் பார்த்தான். இந்த இடம் உனக்கு உண்மையிலேயே பிடிக்கும் இல்லையா? மீரா சிரித்தாள். இது என் வாழ்க்கையில் நான் அறிந்த ஒரே வீடு. நீ ஒருபோதும் சஃபியாவுக்கு பயப்படவில்லை. எல்லோரும் அவளுக்கு முன் பணிவு காட்டும்போது அவள் எனக்கு ஒரு புகலிடம் தந்தாள். மீரா மென்மையாகச் சொன்னாள். ஆனால் நீ இந்த இடத்துக்கு அமைதி தந்தாய். அந்த வார்த்தைகள் சைனின் மனதிலிருந்து நீங்கவில்லை. அவன் மீராவுடன் அதிகம் பேச ஆரம்பித்தான். அவள் ஒரு அனாதை மாளிகையில் வளர்ந்தவள், ஆசிரியராக வேண்டும் என்று கனவு கண்டவள். சைன் ஒரு முடிவு எடுத்தான், அவளுக்கு உதவ வேண்டும், எந்த நிபந்தனையும் இல்லாமல். பருவங்கள் மாறின. மிச்சிகனில் வசந்தம் திரும்பி வந்தது. ஒரு இரவு இஷா தொழுகையின் பின் நிலவொளியில் மீராவுடன் நடக்கும்போது சைன் சொன்னான், நீ எப்போதும் என்னுடன் இருந்தாய், எதையும் கேட்காமல். நான் சொன்னால் உன்னை என் வாழ்க்கையின் பகுதியாக்க விரும்புகிறேன். அது உன்னை மகிழ்ச்சியாக்குமா? மீராவின் கண்கள் விரிந்தன. உன் மகிழ்ச்சியைத்தான் நான் எப்போதும் விரும்பினேன். எனக்கு ஒரு வீடு தோன்றுவது உன்னுடன் இருக்கும்போதுதான், சைன் சொன்னான். ஒரு எளிய திருமணம், மசூதியில் குடும்பத்தினரும் நண்பர்களும் மட்டும். சஃபியா ரஹ்மானின் ஆன்மாவுக்கு ஒரு அமைதியான துவா. சைன் ஒரு காலத்தில் நினைத்திருந்தான், சஃபியாவுடனான திருமணம் ஒரு சாபம், காதலற்ற ஒரு ஒப்பந்தம். ஆனால் இப்போது அவன் புரிந்து கொண்டான், கடவுள் சில சமயங்களில் விசித்திரமான பாதைகள் வழியாக நம்மை சரியான இடத்துக்கு அழைத்துச் செல்கிறார். மீரா கர்ப்பிணியானாள். அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தாள். சஃபியா என்று பெயர் வைத்தார்கள். மாளிகை ஒரு காலத்தில் வலியின் சின்னமாக இருந்தது. இப்போது காதலையும் சிரிப்பையும் மையமாக கொண்டது. கதீஜா, சைனின் தாய், முற்றத்தில் அமைதியாக உட்கார்ந்திருப்பார். ஆலியா மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவி வார இறுதிகளில் வீட்டுக்கு வருவாள். சஃபியா ஒரு காலத்தில் தன் வலிகளை மறைத்த மாளிகையின் கிழக்கு பகுதியில் சைன் ஒரு புதிய அறையை உருவாக்கினான். ரஹ்மான் நூலகம் என்று பெயர். சஃபியாவின் பழைய புத்தகங்கள், டயரிகள், அவள் அனுப்பாத கடிதங்கள் எல்லாம் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டன. நுழைவு வாயிலில் ஒரு கல்லில் எழுதப்பட்டிருந்தது, காதல் எப்போதும் நாம் எதிர்பார்க்கும் வடிவில் வராது, ஆனால் வரும்போது அதற்கு முன் இருந்தவையெல்லாம் அர்த்தமாக்கும். காலம் கடந்தது. மாளிகை ஒரு தொண்டு கலாச்சார மையமாக மாறியது. சைன், மீரா, அவர்களின் மகள் சஃபியா ஒரு குடும்பமாக. ஒரு நாள் தோட்டத்தில் மீரா கருவில் குழந்தையின் முதல் அசைவை உணர்ந்தாள். இங்கே கையை வை என்று சொன்னாள். சைனின் கை அங்கு தொட்டபோது ஒரு விவரிக்க முடியாத உஷ்ணம் அவனது இதயத்தில் நிரம்பியது. என்ன பெயர் வைப்போம்? மீரா கேட்டாள். பெண்ணாக இருந்தால் சஃபியா. சைன் சிரித்தான். அது அழகு. கடந்த காலத்தை கௌரவிக்க சிறந்த வழி, மீரா சொன்னாள். சைன் ஒரு அறக்கட்டளையை தொடங்கினான். மாளிகையின் வேலையாட்களுக்கு கூட படிப்புக்கு உதவித்தொகை அளித்தான். ஒரு நாள் ரஹ்மான் நூலகத்தில் சஃபியாவின் பழைய டைரியை எடுத்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் ஒரு ராணியாக இருந்தேன், ஆனால் என் இதயம் ஒரு பாலைவன பெடோயினைப் போல தனிமையில் இருந்தது. சைன் என்ற சோதனை வழியாக நான் மீண்டும் பிறந்தேன். மன்னிப்பு நாம் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. சஃபியாவின் மகள் பிறந்தாள். மாளிகை புதிய உயிர்ப்பால் துடித்தது. பறவைகளின் கீச்சும் குழந்தைகளின் சிரிப்பும் ஒன்றாயின. சைன் ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகையின் பின் சிறிய சஃபியாவை தோட்டத்துக்கு அழைத்துச் சென்று துஆக்களை கற்றுக் கொடுப்பான். நட்சத்திரங்களைப் பற்றி சொல்வான். மீரா தாயின் பிரகாசத்துடன் தூக்கமற்ற இரவுகளிலும் புலம்பவில்லை. என் குழந்தையின் கண்களில் என் தாயை பார்க்கிறேன் என்று சொன்னாள். ஆண்டுகள் கடந்தன. ஆலியா மருத்துவரானாள். அவளது பட்டமளிப்பு விழாவில் அவள் சொன்னாள், இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல, என் தாயின் பிரார்த்தனை, அண்ணனின் தியாகம், ஒரு பெண்ணின் எல்லையற்ற இதயம், அவர்கள்தான் என்னை இங்கு கொண்டு வந்தார்கள். சைனின் கண்கள் கலங்கின. மீரா அவனது கையை பிடித்தாள். உன்னை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் என்று முணுமுணுத்தாள்.
மாளிகை முன் ஒரு பலகை வந்தது. ரஹ்மான் இல்லம், மன்னிப்பு, காதல், இரண்டாவது வாய்ப்புகளின் வீடு. ரம்ஜானில் இஃப்தார் விருந்துகள், ஈதுல் அதாவில் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு இறைச்சி விநியோகம். நூலகம் எல்லா வயதினருக்கும் திறக்கப்பட்டது. மீரா குழந்தைகளுக்கு புத்தகங்கள் எழுதினாள். முதல் புத்தகம் பூட்டிய கதவின் பின்னால். சிறிய சவ்யா 3 வயதான போது ஒரு நாள் நூலகத்தில் அவள் கேட்டாள், அப்பா, இந்த கதவின் பின்னால் என்ன இருக்கிறது? சைன் சிரித்தான், இங்கே கடந்த காலத்தின் இதயம் துடிக்கிறது. ஆனால் இப்போது நாம் எதிர்காலத்தின் கதவுகளை திறக்கிறோம் மகளே. அவர்கள் ஒரு முறையாக அறைக்குள் நுழைந்தார்கள். மேசையில் சஃபியா ரஹ்மானின் பழைய டயரிக்கு அருகில் மீராவின் புதிய டயரி. கடந்த காலமும் எதிர்காலமும் ஒரு முறையாக. ஆண்டுகள் கடந்தன. சஃபியா இப்போது ஒரு இளம்பெண்ணாக ஜெருசலேமில் படிப்புக்கு சென்றாள். ஒரு நாள் அவள் ஒரு சிவப்பு கோப்புடன் திரும்பி வந்தாள். அம்மா, நான் அப்பாவின் கதையை எழுதினேன். இது ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை, மன்னிப்பு, மாற்றம், இரண்டாவது வாய்ப்புகளை பற்றியது. மீரா கோப்பை திறந்தாள். ஒவ்வொரு வரியிலும் சைன் இருந்தான். ஆனால் அவன் மட்டுமல்ல, சஃபியா ரஹ்மான், மீரா, சாமுவேல் மாலிக், எல்லோரும். இதை நீ என்ன செய்வாய்? மீரா கேட்டாள். பிரசுரிப்பேன். அப்பா அமைதியாக இருந்தான். ஆனால் நான் அவனது குரலை உலகுக்கு கேட்க வைப்பேன். கதவின் பின்னால் உள்ள கதை, ரஹ்மான் என்ற புத்தகம் உலகெங்கும் வாசிக்கப்பட்டது. ஒரு ஆண்டு கழித்து ரஹ்மான் இல்லத்தில் ஒரு சர்வதேச கருத்தரங்கு நடந்தது. ஜெருசலேம், ஆண்டலூசியா, போஸ்னியா, பாகிஸ்தான், டெட்ராய்ட், எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள். சஃபியா மேடையில் சொன்னாள், நான் ஒரு கதையில் பிறந்தேன். என் அப்பாவின் அமைதியையும் அம்மாவின் மன்னிப்பையும் இந்த சுவர்களில் கேட்டேன். ஒவ்வொரு பூட்டிய கதவையும் மன்னிப்புடன் திறக்க முடியும். காலம் முன்னேறியது. சைனும் மீராவும் முதுமை நோக்கி. ஒரு நாள் ஜெருசலேமில் சஃபியாவை சந்தித்த ஒரு இளம்பெண் ரஹ்மான் இல்லத்துக்கு வந்தாள். உன் வாழ்க்கையை ஒரு புத்தகமாக்க வேண்டும். உலகம் இப்போது மோசமான செய்திகளை மட்டுமே கேட்கிறது. உன் கதை கருணையையும் மன்னிப்பையும் பற்றியது. சைன் சிரித்தான். என் வாழ்க்கை ஏற்கனவே ஒரு புத்தகம், கண்ணீரில் எழுதப்பட்டது.